அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே, நகை வேணும்னு கேட்கலையே, எனக்கு போட்டிருந்த செயின் வேணும்னு கேட்கல. தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. இறப்பு சான்று, வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான். ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு, மெடல் வாங்கியிருக்காரு. அந்த மெடல் வந்து தாய்க்கு பின் தாரன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மெடல், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும். நம்ம முறைப்படி பண்டிக்கலான்னு சொல்லி முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குது. இந்த பொண்ணுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போராட்ட களத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். வணக்கம், என் பேர் முருகேசன், கவுந்தப்பாடி. இதே பகுதியில் தான் நானும் வசிக்கிறேன். நாங்கள் இந்து அமைப்பில் இருக்க பொறுப்பில் இருக்கோம். இது சம்மந்தமாக பாப்பாவும் அவங்க அம்மாவும் காலையில் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி தனது மருமகன் வந்து வாகன விபத்தில் இறந்துட்டதாகவும், இந்த மாதிரி வந்து கோபி அரசு மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்ட்டம் முடித்து அங்கே மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் இறுதிச் சடங்குக்காக நண்பர்கள் வர்றதாக அங்கே வந்து எல்லாத்தையும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு நாம் அடக்கம் பண்ணிடலான்னு தேவிகா ஸ்ரீகிட்ட பொண்ணோட மாப்பிள்ளையோட தரப்பில், ராகுலோட தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், பத்திரிக்கை அடித்து இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. இது பத்திரிக்கை, இது இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. கவந்தப்பாடி எங்கள் மாரியம்மன் கோயிலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட தரப்பு கேள்வி என்னென்னா, என்னை தொட்டு கூட பார்க்குறக்கு விடல, நான் வந்து இந்து முறைப்படி அந்த ராகுலை வந்து இறுதிச் சடங்கு பண்ணணும், எரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவிகாஸ்ரீ தன்னோட கடைசி ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க மாமனார் மாமியாய இந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலையும் தன்னோட மருமகள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தலை. இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராகுல் டிக்கியோட ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க. நாம் இந்த பொண்ணுக்கு நம்மளோட சகோதரியாக நாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ராகுலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, தனது மனைவி வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பு இதில் எல்லாம் வந்து வெளிப்படுத்தலை, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு. தானும் தேவிகா ஸ்ரீமா அத்தை சொன்ன அப்படி. ஏன்னா சின்ன வயசில், வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் வேகமாக வந்து விபத்தில் காலமாயிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்னொரு மனதுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, இத்தனை பேர்த்துக்கு இன்ஸ்டாவில் மனதை கவர்ந்த தம்பி ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடலை. இன்றைக்கி போட்டிருந்தா நம்ம வாகன விபத்துக்காக நம்ம கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. ஆனால் வண்டிக்கு வந்து 11/24/2024 இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அந்த ராகுல் டிக்கியோட குடும்பத்தினர், பாப்பா சொல்லுத, தம்பி வந்து பழனிக்கு மாலை போடுறதுக்காக மாலையெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கிற அப்படி தீவிரமான முருக பக்தர். தமிழக அரசும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், இறப்பு சான்று, வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவிகா ஸ்ரீ காவல்துறையில் புகார் அளிக்கிறத முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போராட்ட களத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து அரசாங்கமும் சரி, காவல்துறை நாங்கள் கேட்டதுக்கு பாப்பா வந்து காவல்துறையில் முறையாக ஒரு மனு கொடுக்குறேன்ட்டு இருக்குது, அது கொடுக்கணும். நேற்றே சொல்லியிருந்தால் காவல்துறை தரப்பில் இந்த பொண்ணுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு சின்ன வயசு. ஆனால் அவங்க அத்தை வந்து அங்கே போய் நம்ம முறைப்படி பண்டிக்கலான்னு சொல்லி முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும். எங்களோட சார்பில் இதை கேட்டுக்கிறோம். இப்போ அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் சார்பில் பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அவருடைய ராகுல் ஆனால் இனிமேல் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் அவங்க காலையிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. பொண்ணு ஃபோன் வெளியில் இருந்தது. காலையிலேருந்து இப்போ அவங்க அம்மா நம்பருக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. இனிமேல் தான் நாங்கள் இது சம்மந்தமாக பேச போகிறோம். அவங்க எப்படி எங்களுக்கு பதில் தராங்களோ அதை பொறுத்து எங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ காவல்துறையில் என்ன மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கீங்க? பொண்ணு வந்து எனக்கு வந்து அதாவது வந்து முறைப்படி எங்கள் வீட்டுக்காரரை இறுதிச் சடங்கில் பங்கேற்றுக்கணும். அதாவது வந்து மனைவி, அதாவது தேவிகா ஸ்ரீங்கிறது ராகுல் டிக்கியோட மனைவி. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்குது. அந்த லெட்டர்ஸ் பூரா காட்டியிருக்காங்க. அந்த டைவர்ஸ் லெட்டர்ஸ் பூரா அவர்கிட்ட இருக்குது. முறைப்படி ராகுல் டிக்கி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது முறைப்படி அது வந்து விவாகரத்து வாங்கியிருக்காரு. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் பூரா அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்குது. அதை காட்டிட்டு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லைன்னு தேவிகா ஸ்ரீ அந்த பையனோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதனால் வரைக்கும் நல்ல முறையாக குடும்பம் நடத்தி, இப்போ கூட தன்னோட பேட்டியில் நான் பார்க்கும்பொழுது கூட என்ன சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. கணவர்னு கூட தன்னால் வெளிப்படுத்த முடியல, குழந்தையாக தான் பார்த்துருக்குது. தாய்க்கு பின் தார அப்படிம்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா தேவிகா ஸ்ரீ தன்னோட கணவரை கூட குழந்தையாக தான் பார்த்துருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க எதன் அடிப்படையில் எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களோ
இப்போ இது நாங்கள் வச்சது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணணுங்கிறதில்ல. தன்னை வந்து தன்னோட கணவனை அடையாளப்படுத்தணும்னு தான் தேவிகாஸ்ரீ கேட்குறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது தேவையற்ற ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவிகாஸ்ரீ சொல்கிறாங்க, அவருடைய அந்த மெடல், ட்ராஃபிஸ், அவார்ட்ஸ், அவருடைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எனக்கு போதும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவும் நீங்கள் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை எனக்கு அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டு, இறப்பு சான்றிதழ் இதில் அவங்க பேர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அதாவது வந்து அந்த எமோஷனலாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு, மெடல் வாங்கியிருக்காரு. அந்த மெடல் வந்து தாய்க்கு பின் தாரன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மெடல், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும். அப்போ அந்த விஷயத்துலேயும் நாங்கள் அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே, நகை வேணும்னு கேட்கலையே, எனக்கு போட்டிருந்த செயின் வேணும்னு கேட்கல. அது தன்னோட கணவருக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரதிபலனான பணத்துக்காக அந்த பொண்ணு எதையுமே கேட்கலையே. தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணுன்னு தான் கேட்குறாங்க. இதை கூட நாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது எல்லாருமே மனித சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம். சமுதாயத்தில் ராகுலோட மனைவின்னு தன்னை அடையாளப்படுத்தினா போதும், சொத்து வேண்டாம், காசு வேண்டாம், என் கணவர் இந்த வயசுலேயே பெரிய புகழ் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லாருமே அந்த பொண்ணு பக்கம் ஃபாலோவர்ஸுங்கிற முறையிலேயே சப்போர்ட்டாக இருப்போம். உள்ளூரில் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி தனது மருமகன் வந்து வாகன விபத்தில் இறந்துட்டதாகவும், இந்த மாதிரி வந்து கோபி அரசு மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்ட்டம் முடித்து அங்கே மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் இறுதிச் சடங்குக்காக நண்பர்கள் வர்றதாக அங்கே வந்து எல்லாத்தையும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு நாம் அடக்கம் பண்ணிடலான்னு தேவிகாஸ்ரீ கிட்ட பொண்ணோட மாப்பிள்ளையோட தரப்பில், ராகுலோட தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், பத்திரிக்கை அடித்து இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. இது பத்திரிக்கை, இது இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. கவந்தப்பாடி எங்கள் மாரியம்மன் கோயிலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட தரப்பு கேள்வி என்னென்னா, என்னை தொட்டு கூட பார்க்குறக்கு விடல, நான் வந்து இந்து முறைப்படி அந்த ராகுலை வந்து இறுதிச் சடங்கு பண்ணணும், எரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவிகாஸ்ரீ தன்னோட கடைசி ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க மாமனார் மாமியாய இந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலையும் தன்னோட மருமகள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தலை. இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராகுல் டிக்கியோட ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க. நாம் இந்த பொண்ணுக்கு நம்மளோட சகோதரியாக நாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ராகுலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, தனது மனைவி வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பு இதில் எல்லாம் வந்து வெளிப்படுத்தலை, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு. தானும் தேவிகாஸ்ரீயும் அத்தை சொன்ன அப்படி. ஏன்னா சின்ன வயசில் வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் வேகமாக வந்து விபத்தில் காலமாயிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்னொரு மனதுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இத்தனை பேர்த்துக்கு இன்ஸ்டாவில் மனதை கவர்ந்த தம்பி ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடலை. இன்னைக்கு போட்டிருந்தா நம்ம வாகன விபத்துக்காக நம்ம கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. ஆனால் வண்டிக்கு வந்து 11/24/2024 இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அந்த ராகுல் டிக்கியோட குடும்பத்தினர் பாப்பா சொல்லுத, தம்பி வந்து பழனிக்கு மாலை போடுறதுக்காக மாலையெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கிற அப்படி தீவிரமான முருக பக்தர். தமிழக அரசும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், இறப்பு சான்று, வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவிகாஸ்ரீ காவல்துறையில் புகார் அளிக்கிறத முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போராட்ட களத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து அரசாங்கமும் சரி, காவல்துறை நாங்கள் கேட்டதுக்கு பாப்பா வந்து காவல்துறையில் முறையாக ஒரு மனு கொடுக்குறேன்ட்டு இருக்குது, அது கொடுக்கணும். நேற்றே சொல்லியிருந்தா காவல்துறை தரப்பில் இந்த பொண்ணுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு சின்ன வயசு. ஆனால் அவங்க அத்தை வந்து அங்கே போய் நம்ம முறைப்படி பண்ணிக்கலான்னு சொல்லி முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும். எங்களோட சார்பில் இதை கேட்டுக்கிறோம். இப்போ அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் சார்பில் பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அவருடைய ராகுல் அவருடைய ஆனால் இனிமேல் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் அவங்க காலையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. பொண்ணு ஃபோன் வெளியில் இருந்தது. காலையிலேருந்து இப்போ அவங்க அம்மா நம்பருக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இனிமேல் தான் நாங்கள் இது சம்மந்தமாக பேச போகிறோம். அவங்க எப்படி எங்களுக்கு பதில் தராங்களோ அதை பொறுத்து எங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ காவல்துறையில் என்ன மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கீங்க? பொண்ணு வந்து எனக்கு வந்து அதாவது வந்து முறைப்படி எங்கள் வீட்டுக்காரரை இறுதிச் சடங்கில் பங்கேற்றுக்கணும். அதாவது வந்து மனைவி, அதாவது தேவிகாஸ்ரீங்கிறது ராகுல் டிக்கியோட மனைவி. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்குது. அந்த லெட்டர்ஸ் பூரா காட்டியிருக்காங்க. அந்த டைவர்ஸ் லெட்டர்ஸ் பூரா அவர்கிட்ட இருக்குது. முறைப்படி ராகுல் டிக்கி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது முறைப்படி அது வந்து விவாகரத்து வாங்கியிருக்காரு. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் பூரா அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்குது. அதை காட்டி தான் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க.
பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லைன்னு தேவிகாஸ்ரீ அந்த பையனோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நல்ல முறையாக குடும்பம் நடத்தி, இப்போ கூட தன்னோட பேட்டியில் நான் பார்க்கும்பொழுது கூட என்ன சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. கணவர்னு கூட தன்னால் வெளிப்படுத்த முடியல, குழந்தையாக தான் பார்த்துருக்குது. தாய்க்கு பின் தார அப்படிம்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா தேவிகாஸ்ரீ தன்னோட கணவரை கூட குழந்தையாக தான் பார்த்துருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க எதன் அடிப்படையில் எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களோ, இப்போ இது நாங்கள் வச்சது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணணுங்கிறதில்ல, தன்னை வந்து தன்னோட கணவனை அடையாளப்படுத்தணும்னு தான் தேவிகாஸ்ரீ கேட்குறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது தேவையற்ற ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவிகாஸ்ரீ சொல்கிறாங்க, அவருடைய அந்த மெடல், ட்ராஃபிஸ், அவார்ட்ஸு, அவருடைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எனக்கு போதும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவும் நீங்கள் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை எனக்கு அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டு, இறப்பு சான்றிதழ் இதில் அவங்க பேர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அதாவது வந்து அந்த எமோஷனலாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு, மெடல் வாங்கியிருக்காரு. அந்த மெடல் வந்து தாய்க்கு பின் தாரன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மெடல், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும். அப்போ அந்த விஷயத்துலேயும் நாங்கள் அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே, நகை வேணும்னு கேட்கலையே, எனக்கு போட்டிருந்த செயின் வேணும்னு கேட்கல. அது தன்னோட கணவருக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரதிபலனான பணத்துக்காக அந்த பொண்ணு எதையுமே கேட்கலையே. தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணுன்னு தான் கேட்குறாங்க. இதை கூட நாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது எல்லாருமே மனித சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம். சமுதாயத்தில் ராகுலோட மனைவின்னு தன்னை அடையாளப்படுத்தினா போதும், சொத்து வேண்டாம், காசு வேண்டாம், என் கணவர் இந்த வயசுலேயே பெரிய புகழ் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லாருமே அந்த பொண்ணு பக்கம் ஃபாலோவர்ஸுங்கிற முறையிலேயே சப்போர்ட்டாக இருப்போம். உள்ளூரில் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம்.